ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சந்தவை, தேங்காய் பால், தக்காளி சந்தவை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு சோக் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஹார்ஸ் அப்புறம் அரிசி நல்லாவே ஊறிடுச்சுங்க. அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கோர்ஸாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம தோசை பேட்டர் எப்படி அரைப்போம் அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டாலே போதுங்க. இதை 2-3 டைப்ஸில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி இந்த மாவை அரைச்சி அதை ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம புளிய போகிறோம். சில பேர் மாவாகவே புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு புளிய போகிறோம். 2 மெத்தடுமே ஈஸி தாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மாவு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா தோசை பேட்டர் எப்படி இருக்கும் அதே கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே டைப்பில் அவிச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்துலேங்க இட்லி மாதிரி அந்த மாவு எடுத்து ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் அப்புறம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த குழியில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவில் செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோங்க. 15 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் வரணுங்க. இது தாங்க பதம். இப்போ நம்ம தண்ணி தொளிச்சு அதை ஸ்பூன் வச்சு அந்த இட்லி மாதிரி இருக்கிறத எடுத்துடலாங்க. அந்த இட்லி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சந்தவை புளிகிற மிஷினில் போட்டுங்க நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே புளிஞ்சிடணுங்க. இல்லை ஆறிடுச்சுன்னா அது சுற்றுறதுக்கே வராது, ரொம்ப டைட்டாகிக்கும். பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. இதே மாதிரி எல்லா இட்லியுமே போட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. சூடாக இருக்கணுங்க. தக்காளி சந்தவை செய்யும் போது அதனால நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து தக்காளி சந்தவை செய்கிறதுக்குங்க ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயிலு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெட் சில்லி, ஆனியன், கறி லீவ்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ராக் சால்ட்டு, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த சந்தவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே தக்காளி சந்தவையும் ரெடி ஆயிரும். பார்க்குறக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுட்டு அதில் சுகர் போட்டு இந்த பிளெயின் சந்தவையோடு வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சந்தவை எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம்.